ஹலோ குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம 2ஆம் வகுப்பு தமிழில் பருவம் 3க்கான எல்லா பயிற்சித்தாளையும் பார்க்கலாம். ஓகேவா? பயிற்சித்தாள் எண் 14, சிறிய உருவம் பெரிய உலகம். எறும்புகள் புற்றுக்குள் உணவு சேமித்து வைப்பதற்கான காரணத்தை கூறுக. எதுக்காக உணவெல்லாம் கொண்டு போய் அந்த புற்றுக்குள்ளே வைக்குது? மழைக்காலங்களில் அதுக்கு உணவு தேவைப்படும் என்பதற்காக. இப்போ நம்ம இந்த இடத்துல விடைன்னு கொடுத்துருக்காங்களா, அங்கே மழைக்காலங்களில் உணவு தேவைப்படும் என்பதற்காக அப்படின்னு எழுதிக்கலாம். கோடிட்ட இடத்தை சரியான சொல்லால் நிரப்பி கூறுக. இங்கே தேனி, மீன், எறும்பு இதோட படம் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணுங்கிறத நம்ம அந்த சொல்லணும். தேனி பறக்கும், மீன் நீந்தும், எறும்பு ஊறும். சரியா? தேனி பறக்கும், மீன் நீந்தும், எறும்பு ஊறும். பின்வரும் படங்களை தொடர்பு படுத்தி கதையாக கூறுக. இது எல்லாமே நீங்கள் ஓரலாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். அந்த பையனுக்கு பாபு அழகான நாய்க்குட்டி ஒன்றை வளர்க்கிறான். அந்த நாய்க்குட்டிக்கு தினமும் பிஸ்கட்டுகளை உண்பதற்கு கொடுப்பான். நம்ம உங்களுக்கு என்ன தோணுதோ அவனுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சு நீங்கள் கதையாக இதைய சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, படக்கதையின் முடிவை மாற்றி கூறுக. இது நமக்கு ஸ்கூல்லே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? பார்த்தீங்கன்னா, குரங்கு இவர் அசந்து தூங்கிடுறாரு. தூங்கும்போது தொப்பியெல்லாம் எடுத்துகிட்டு போய் மரத்து மேலே உட்காந்துருது. இவர் அப்புறம் கேட்குறாரு, கொடுக்கல. அப்புறம் இவர் ஒரு தொப்பி போட்டு கீழே வீசுறாரு. அதெல்லாம் வீசுது. உங்களுக்கு வேறு மாதிரி இதோட முடிவு மாற்றி சொல்லணும், வேறு மாதிரி முடிவு வர மாதிரி இல்லை, அது வீசலை, அது கொண்டு போயிடுச்சு, அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் முடிவு மாற்றி சொல்லிக்கலாம். அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கதையை நீட்டித்து கூறுக. சோமு பள்ளி நேரம் முடிந்து வீட்டுக்கு திரும்பினான். வழியில் மாமரத்தை கண்டான். ஒரு மாங்காய் பறிக்க எண்ணி மரத்தில் ஏறினான். அப்பொழுது நீங்களா சொல்லணும், இந்த கதையை பெருசு பண்ணி சொல்றது. அப்பொழுது தோட்டத்துக்காரர் வந்தார். தோட்டக்காரர் சோமுவை பார்த்து எதற்காக இப்படி செய்தா என்றார். அந்த மாதிரி நீங்களா கதையை எக்ஸ்பேண்ட் பண்ணி விரிவிச்சு சொல்லணும். சரி தங்கம்? சரி, பாய். அடுத்தது பார்க்கலாம். பயிற்சித்தாள் 15, விரும்பி வேலை செய்யலாம். படத்தில் காணும் செயல்கள் உணர்த்துவது என்ன? இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செஞ்சுட்ருக்காங்க. கண்ணாடி ஒருத்தர் துடைக்கிறாங்க, வீட்டை துடைக்கிறாங்க, நாய் அழுக்கு பண்ணிட்டு போகுது, அதை ஒருத்தர் இது பண்ணுறாங்க, இந்த வீட்டில் ஜாடி அது எல்லாத்தையும் ஒருத்தர் துடைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இது எல்லாமே என்ன பண்ணி? தூய்மை பண்ணிதான். அப்போ தூய்மை செய்தல், அதைத்தான் விடை. அங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடுத்து எழுதணும். படத்தில் இருப்பவரின் பெயரை கூறுக. உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஓடி விளையாடு பாப்பா எழுதினார் இல்லை, அவர் தான். முறுக்கு மீசை பாரதியார். இப்போ இங்கே என்ன எழுதணும்? சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு இங்கே எழுதணும். படத்தில் உள்ள புத்தகம் பின்வருவனவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? தெனாலிராமன் கதைகள். இப்போ இதிலே கொடுத்துட்டாங்க. இது என்னது? அப்போ கதை புக்கு தான். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கதை அப்படிங்கிறத இது பண்ணிட்டு இந்த இடத்துல விடைங்கிற இடத்துல கதைன்னு எழுதணும். அடுத்தது, சரியா தவறா? வீட்டு வேலைகளில் ஆண் பெண் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. நம்ம எல்லா வேலையும் நம்மளும் செய்யணும். அப்பாவும் அம்மா எல்லாம் நேர்ந்து கலந்து செஞ்சதை வீட்டில் எல்லா வேலையும் கரெக்டாக செய்ய முடியும். அப்போ சரி. கல்பனா சாவ்லா பளு தூக்கும் வீராங்கனை ஆவார். தவறு. கல்பனா சாவ்லாங்கிறது யாரு? விண்வெளிக்கு சென்று வீராங்கனை. பளு தூக்கும் வீராங்கனை யாருன்னு படிச்சிருக்கோம் நம்ம? மல்லேஸ்வரி. அப்போ இது தவறு. உனக்கு பிடித்த வீட்டு வேலை ஒன்றை கோட்டு படமாக வரைக. கோட்டு படம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? குச்சி மாதிரி ஒரு வட்டம் போட்டு குச்சி மாதிரி கைகாலெல்லாம் போட்டு வரையும்ல. அதில் நீங்கள் ஒரு துடைப்பமோ ஏதாவது ஒன்று தூய்மை செய்கிற மாதிரி அது கூட கையில் ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் அது படமாக வரையணும். நன்றி. அடுத்தது பயிற்சித்தாள் 16, நாங்கள் நண்பர்கள். விடைக்கேற்ற வினா அமைத்து கூறுக. ஜெரின் வண்ண பூக்களை கண்டு மகிழ பூச்செடிகளை வளர்க்கிறான். இப்போ இதுக்கு விடை அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வினா கேள்வி நம்ம சொல்லணும். ஜெரின் வண்ண பூக்களை கண்டு மகிழ என்ன வளர்க்கிறான்? அப்போ கேள்விக்குறி கண்டிப்பாக போடணும். அடுத்தது, தமிழினி புதிர்களுக்கு எளிதில் விடை கூற காரணமாக அமைந்தது எது? புதிர் கதைகள். என்னது? புதிர் கதைகள். உன்னை பற்றி கூறுக. அப்போ உனக்கு விருப்பமான உணவு எது பிடிக்குமோ உனக்கு சாப்பிட்றதுக்கு அதை பக்கத்தில் எழுதிக்கணும். உனக்கு பிடித்த பொழுதுபோக்கு எது? உனக்கு ரொம்ப பிடிச்சது எது வேணாலும் எழுதிக்கலாம். விளையாடுவது, டிவி பார்ப்பது, அந்த மாதிரி தொலைக்காட்சி பார்ப்பது, அப்புறம் பாடுவது, ஆடுவது, எது உனக்கு பிடிக்குமோ நீங்கள் அங்கே எழுதிக்கலாம். உனக்கு பிடித்த வண்ணம் எது? உனக்கு எந்த கலர் பிடிக்குமோ அங்கே சிவப்பு, மஞ்சள், பச்சை எது பிடிக்குமோ அந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கலாம். உனக்கு பிடித்த பொருளின் படம் வரைந்து வண்ணம் தீட்டுக. உனக்கு எது பிடிக்கும்? பால், பேட், பந்து, இல்லை வேறு ஏதாவது என்ன பிடிக்குமோ எது வச்சு விளையாடுவியோ அது உனக்கு. மிதிவண்டி பிடிக்கணும், மிதிவண்டி மாதிரி ஒரு படம் அங்கே வரைஞ்சிக்கணும்.
படத்தை பார்த்து உரிய சொற்களால் பாடல் வரிகளை நிறைவு செய்க. படம் பாருங்க, ஒரு இரவு வானத்துல நட்சத்திரங்கள் நிறைய இருக்கு, ஒரு நிலா இருக்கு. அப்ப அதை பார்த்து இந்த பாடல் வரிகளை நீங்க அந்த வேர்டு மட்டும் போட்டு நிறைவு செய்யற மாதிரி வரும். கண்களை சிமிட்டும் நட்சத்திரமே வாருங்கள் என்னுடன் விளையாட, பால் போல் ஒளி வீசும் நிலாவே வா வா என்னுடன் விளையாட. கண்களை சிமிட்டும் நட்சத்திரங்களே வாருங்கள் என்னுடன் விளையாட. அப்போ இந்த டேஷ்ல நட்சத்திரங்களே அப்படின்னு எழுதிக்கலாம், இல்லை விண்மீன்களே அப்படின்னு எழுதிக்கலாம், எது வேணாலும் எழுதிக்கலாம். பால் போல் ஒளி வீசும் நிலவே, நிலா தானே அப்படி பால் மாதிரி நல்லா விளையா அப்படியே நல்லா அழகா ஒளி வீசிட்டு இருக்கப்போ பால் போல் ஒளி வீசும் நிலவே வா வா என்னுடன் விளையாட அப்படின்னு நீங்கள் எழுதிக்கணும். தேங்க்யூ சில்ட்ரன். அடுத்தது பயிற்சித்தாள் 17. படத்தில் உள்ள பொருளின் பெயர் என்ன? இது உங்களுக்கே தெரியல, நம்ம குளிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா? இதுக்கு தூய்மையான தமிழ் பேரும் நம்ம படிச்சிருக்கோம். வழலை கட்டி, வழலை கட்டினோர வரும் இல்லையா, அதுதான். வண்ண குமிழி சிட்டியின் எந்த உறுப்பினை கடந்து வரவில்லை? இப்போ காலை கையில் காதுல எல்லாம் அது அப்படியே தவழ்ந்து வந்துச்சு, அப்படியே உருண்டு வந்து அப்படிலாம் சொன்னாங்க. எதில் வரல? கண்ணுக்குள்ளே வரல. அப்போ கண்ணை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்? டிக் போடணும். படங்களுக்கு பொருத்தமான பெயரை தெரிவு செய்து எழுதுக. அவங்களே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து எதுக்கு வரும் அப்படிங்கிறத எழுதிக்கணும். வாளி, தண்ணீர் குழாய், துடைப்பன். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எது? நம்ம துடைக்கிறோம் இல்லையா, தண்ணியெல்லாம் சிந்திச்சுன்னா துடைப்போம் இல்லையா, அதுதான். இப்போ துடைப்பான். அடுத்தது ஆள் என்ன இருக்கு? வாளி. அடுத்தது தண்ணீர் குழாய், தண்ணி வருது இல்லையா, பைப்புன்னு சொல்றோம்ல, தண்ணீர் குழாய். மூணாவது வந்து தண்ணீர் குழாய். 4 சிப்பியின் மூக்கின் மேல் இருப்பது என்ன? நீர் குமிழி. சரியா? அந்த வண்ண குமிழின்னு சொல்லும் இல்லையா, சோப்போட அந்த இதுதான் குமிழி. அது என்னது? குமிழி அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது படங்களில் உள்ள பொருள்கள் எந்தெந்த உறுப்புக்கானவை என கூறுக. கண்ணாடி எங்க போடுவோம் நம்ம? கண்ணுக்கு. கண்ணாடி எங்க எதுக்கு போடுறோம்? கண்ணுக்கு. அப்ப கண் அப்படின்னு எழுதணும். இது தலைக்கவசம், அதுலயே பேர்லயே இருக்கு எந்த உறுப்புக்குன்னு, அப்ப தலை அப்படிங்கிற விடையை நீங்க எழுதணும். நன்றி. அடுத்ததுக்கு போலாமா? பயிற்சித்தாள் 18. தொடர்வண்டி நிலையத்தில் பாடலை படித்து வினாக்களுக்கு விடை கூறுக. இந்த பாடலை படித்து பார்த்துட்டு இங்கே வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கான விடையை வந்து நம்ம சொல்லணும். கூக்கு கூக்கு ரயில் வண்டி, குப் 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 ரயில் வண்டி, பச்சை விளக்கை பார்த்தவுடன் பாய்ந்து செல்லும் ரயில் வண்டி, சிவப்பு விளக்கை கண்டவுடன் சிக்கன நிற்கும் ரயில் வண்டி. ரயில் வண்டி என்ன பண்ணுது அப்படிங்கிறத பாடல் வரிகளில் கொடுத்துருக்காங்க. ரயில் வண்டி எவ்வாறு ஒலி எழுப்பும்? என்ன ஒலி எழுப்பும் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் எழுதுனா மட்டும் போதும். கூ கூ குப் குப் அப்படின்னு மட்டும், இல்லாட்டி சிக் புக் அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் இங்கே. அப்போ ரயில் வண்டியை நிறுத்துவதற்கு பயன்படும் வண்ண விளக்கு சிவப்பு, சிவப்பு அப்படின்னு எழுதணும். பாடலை படித்து வினாவுக்கு விடையளிக்க. கடகட கடகட தொடர்வண்டி கடந்து போகும் தொடர்வண்டி, தண்டவாளம் 2 தாளம் போட்டு செல்லுமே. தொடர்வண்டி எதன் மீது செல்லும்? எது மேல போகும்? ரோட்லையா, சாலையிலயா போகும், இல்ல நீர்லையா? உங்களுக்கு தெரியும் இல்லையா, தண்டவாளம். அந்த இரும்புல 2 இது இருக்கு இல்லையா, அதை நம்ம தண்டவாளம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல விடைங்கிற இடத்துல தண்டவாளம் அப்படின்னு எழுதணும். படத்திற்கேற்ற தொடர் ஒன்றை உருவாக்குக. நீங்களாவே இந்த படத்தை பார்த்து ஏதாவது ஒரு தொடர் சொல்லலாம். இப்போ வந்து என்ன சொல்லலாம்? தொடர்வண்டி நிலையத்தில் நிற்கிறது. இல்லை இவங்க பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் தொடர்வண்டியில் அமர்ந்துள்ளனர், சில மக்கள் தொடர்வண்டி மேடையில் நின்று பேசிக்கின்றனர். அந்த மாதிரி நம்ம எது வேணாலும் தொடராக இங்கே எழுதலாம். அடுத்தது படத்திற்கேற்ப வினா எழுப்புக. இந்த படத்தை பார்த்து இதுக்கு ஒரு கேள்வி நம்மளே கிரியேட் பண்ணி எழுதணும். இப்போ என்ன பண்ணலாம்? மக்கள் எங்கு வரிசையில் நிற்கிறார்கள் அப்படின்னு எழுதலாம். மக்கள் வரிசையில் எங்கு நிற்கிறார்கள் அப்படின்னு எழுதலாம். இல்லாட்டி மக்கள் வரிசையில் எதற்காக நிற்கிறார்கள் அப்படின்னு எழுதலாம். தொடர்வண்டி நிலையத்தில் பாடத்தில் நீ கண்ட காட்சிகளை கதையாக கூறுக. இந்த படத்தை பார்த்து ஒரு கதை மாதிரி சொல்லணும். நன்றி. அடுத்தது பயிற்சித்தாள் 19. அன்றும் இன்றும் எதிர்ச்சொற்களை கொண்டு பாடல் வரிகளை நீட்டித்து பாடுக. இப்போ டேஷில் மலர்வது சூரியகாந்தி, இரவில் மலர்வது அல்லின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இரவுக்கு ஆப்போசிட் என்ன? எதிர்ச்சொல் என்ன? காலை இல்லையா? அப்போ காலையில் மலர்வது சூரியகாந்தி, இந்த இடத்துல காலையில் அப்படின்னு எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொக்கு எதற்காக காத்து கொண்டிருக்கிறது? கொக்கு எதுக்கு நிற்கும்? மீன்களை பிடிக்கிறதுக்கு. அப்போ மீனை பிடிக்க, அந்த அதை நீங்கள் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல எழுதணும், மீனை பிடிக்க. காவியாவின் ஊரில் உள்ள குளத்தை சரி செய்வதற்கு ஊர் தலைவர் உதவி செய்வதாக கூறினார்.
ஊரில் உள்ள குளத்தை சரி செய்ய நீ யாரிடம் உதவி கேட்பாய்? உங்கள் ஊரில் ஏதாவது குளம் சரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட போய் உதவி கேட்பீங்க? நம்மளும் நம்மளோட ஊர் தலைவர்கிட்ட கேட்போம் இல்லையா? ஊர் தலைவர் அப்படின்னு அங்கே எழுதிக்கலாம். படங்களின் பெயரை எழுத்தோவியமாக வரைந்து மகிழ்க. இந்த பாடத்திலேயே இருக்குது மீன் அப்படிங்கிறது, அந்த மீன் அப்படின்னு எழுதணும். அதுலேயே அந்த டிசைன் வரும். நீங்கள் அதை உங்கள் புக்கில் இருக்குது பாடத்தில், அதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி படத்தோட பேரை மட்டும் எழுதிக்கோங்க. அன்றும் இன்றும் பாடத்தின் கதையை சொந்த நடையில் கூறுக. உங்களுக்கு இந்த பாடம் எப்படி புரிஞ்சிச்சோ அந்த மாதிரி நீங்கள் அதையும் ஓரலாக சொல்லி பார்த்துக்கலாம் கதையாட்ட. நன்றி குழந்தைகளா. அடுத்தது பயிற்சித்தாள் 20. கொன்றை வேந்தன். கோடிட இடத்தை நிரப்புக. நமக்கு இரு கண்கள் போன்றவை டேஷ். நம்மளோட இரு கண்கள் போன்றவை எதுன்னு படித்தோம்? எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். அப்போ எது? தமிழும் கணக்கும். அப்போ இங்கே என்ன எழுதணும்? எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிறத இங்கே எழுதணும் இந்த டேஷில். கொன்றை வேந்தன் வரியை முறைப்படுத்தி எழுதுக. கருமம் துணி எண்ணி நுண்ணிய. இது மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த விடைங்கிற இடத்துல கரெக்டாக எழுதணும். நுண்ணிய கருமம் எண்ணி துணி. நுண்ணிய கருமம் எண்ணி துணி. எதையுமே நம்ம யோசித்து ஒரு தடவை பல தடவை யோசித்து செய்யணும். அடுத்தது படத்திற்கேற்ற கொன்றை வேந்தன் வரியை தெரிவு செய்து எழுதுக. இப்போ இங்கே பாருங்க எப்படி கோபமாக இருக்காங்க இல்லையா? கோபமாக இருந்து சண்டை போட போகிறாங்க. அப்போ இது என்ன எழுதணும்? தீரா கோபம் போராய் முடியும். தீரா கோபம் போராய் முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்லல் என்பதன் பொருள் யாது? அல்லலோட அல்லல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா துன்பம். அல்லல்னு என்னது? துன்பம். அப்போ நீங்கள் துன்பம்னு எழுதணும். நன்மை தரும் செயல்களை டிக் குறியிட்டு காட்டுக. இப்போ இது நிறைய செயல்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பையன் சாப்பிட்டுட்டு டஸ்ட்பினில் வாழைத்தோலை போடாமல் இங்கேயே ரோட்லேயே போடுறான். அப்போ இது தவறான செயல். இதுக்கு டிக் குறியீடு போடக்கூடாது. இந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த குப்பை தொட்டியில் கரெக்டாக கொண்டே போடுறான். அப்போ இது சரி. இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் போட்டுக்கணும். அடுத்து இந்த பொண்ணு மரத்தை ஒடிச்சு விடுறா. அப்போ இது தவறு. இதுக்கு டிக் மார்க் போடக்கூடாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து செடி நட்டுறாங்க. அப்போ அதுக்கு டிக் மார்க் போட்டுக்கலாம். அடுத்து இவங்க 2 பேரும் நண்பர்களாக நல்லா சிரித்து சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ இதுவும் சரியான செயல். அதுக்கும் நீங்கள் டிக் மார்க் போட்டுக்கலாம். இவங்க 2 பேரும் கோவப்பட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இது தவறான செயல். இதை நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது. நன்றி குழந்தைகளா. இப்போ 3ஆம் பருவத்திற்குரிய எல்லா இதையும் நம்ம பார்த்தோம். நீங்களும் பொறுமையாக, நான் ஸ்பீடாக சொல்லியிருந்தாலும் கூட நீங்கள் பொறுமையாக நிறுத்தி உங்களுக்கு விடை பார்த்து எழுதிக்கோங்க. நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.